ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போறது பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சபிலிட்டி. இங்க பாருங்க, நம்ம XY அப்படிங்கிற ஒரு இன்டர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டோம். இன்டர்ஃபேஸ் அப்படின்னம்னாவே ரெண்டு மீடியமா தனித்தனியா பிரிக்கக்கூடிய ஒரு சர்ஃபேஸ் தான் இன்டர்ஃபேஸ். இங்க ஃபர்ஸ்ட் மீடியம், செகண்ட் மீடியம், தென் இது நார்மல் லைன். நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் மீடியம்ல இருந்து செகண்ட் மீடியமுக்கு நான் ஒரு லைட் ரேஸ் அனுப்ப போறேன். இது பாருங்க இன்சிடென்ட் லைட் ரேஸ், இது ரீஃப்ராக்டட் லைட் ரேஸ். ஆக்சுவலா இன்சிடென்ட் லைட் ரேஸோட டைரக்ஷன்ல ரீஃப்ராக்டட் லைட் ரேஸ் இருக்காது. ஓகே, இது வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன். சரி, இந்த ரீஃப்ராக்டட் லைட் ரேஸ் இப்போ நமக்கு எப்படி வந்து படுதுன்னா எதன் மேல படுது? மிரர் மேல. இது வந்து ஒரு பிளேன் மிரர். இந்த பிளேன் மிரர்ல எப்படி நமக்கு படுது அப்படின்னா நார்மலி இன்சிடென்ட் டு த பிளேன் மிரர். நார்மலி இன்சிடென்ட் அப்படின்னம்னா இந்த இடத்துல நமக்கு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் ஜீரோ, ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆல்சோ ஜீரோ. ரைட். அப்போ இங்க படக்கூடிய லைட் ரேஸ் என்னவாகும்? திரும்ப ரீட்ரேஸ் ஆகும். அப்ப ரீட்ரேஸ் ஆகக்கூடிய லைட் ரேஸ் இப்போ எப்படி போகும் தெரியுமா? செகண்ட் மீடியம் இருந்து ஃபர்ஸ்ட் மீடியமுக்கு போகும். செகண்ட் மீடியம்ல இருந்து ஃபர்ஸ்ட் மீடியமுக்கு திரும்ப போகும். ரைட். இப்போ நாம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டினுடைய ரீஃப்ராக்டிவ் ரெண்டு கேஸ் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் லைட் ரேஸ் கமிங் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் மீடியம் டு செகண்ட் மீடியம். செகண்ட் கேஸ் லைட் ரேஸ் கமிங் ஃப்ரம் செகண்ட் டு ஃபர்ஸ்ட் மீடியம். ரெண்டினுடைய ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை நம்ம கம்பேர் பண்ணணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் கேஸ்ல light comes from first medium to second medium. அப்ப பாருங்க, refraction takes place in second medium with respect to the first medium. N21 equal to N2 by N1. Second case, என்ன second case? இந்த மிரர்ல light rays பட்டு reflect ஆயிட்டு திரும்ப second to first medium போகுது. அப்போ refraction takes place in first medium with respect to the second medium. இதை எப்படி எழுதலாம்னா N1 by N2 அப்படின்னு எழுதலாம். ரைட். ஸோ இந்த ஈக்குவேஷனே பாருங்க, N12 equal to 1 by N2. இந்த N1 நான் கீழே கொண்டு வரும்பொழுது தேர்ட் டிவிஷனுக்கு வந்துடும். N2 by N1 அப்படின்னு வந்துடும். இந்த N2 by N1 நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். அப்ப அந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 3ல சப்ஸ்டிட் பண்ணோம்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர் 1 by N21. See, N12 equal to 1 by N21. ஸோ இதுதான் என்ன அப்படின்னம்னா பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம்.